Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளவர் பண்ண போறோம் பிளாஸ்டிக் வயர்ல. அது எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வயர் எடுத்துக்கங்க. வயர் பாத்தீங்கன்னா 3 மீட்டர் எடுத்துக்கங்க. இந்த பூ செய்யிறதுக்கு 3 மீட்டர் வயர் போதும். இப்போ நான் 3 மீட்டர் வயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த வயர்ல வந்து நாம என்ன பண்ணனும்னா உல்டாவா நம்ம விரலை சுத்தி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க நம்ம விரல் அளவு வச்சிட்டு உல்டாவா உள் பக்கமா இப்படி கொண்டு வந்து சுத்திக்கங்க. சுத்திட்டு ஒரு 3 சுத்தி இல்லனா 4 சுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கங்க. நான் ஒரு 3 சுத்தி எடுத்துட்டு இப்போ நம்ம வயரை வந்து திருப்பிக்கணும். சோ இப்போ வந்து நார்மலா வர மாதிரி வயர் திருப்பிட்டு மேல் பக்கம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த வயரை வந்து பின் பக்கமா கொண்டு வந்து உள்ள கொண்டு வரணும். சோ கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அதுக்குள்ள வயரை கொண்டு போய்டுங்க. கொண்டு போய்ட்டு மேலே இழுத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது வந்து ஒரு முட்டு. சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த வயரை அப்படியே மேலே கொண்டு வந்து உள் பக்கமா விட்டுறணும். சோ இப்போ ஒரு முட்டு போட்டுட்டோம். இப்போ இந்த வயரை வந்து உள் பக்கமா விட்டுடுங்க. சோ இதே போல நம்ம ஒரு 5 முட்டு இதல போடணும். உள் பக்கமா விட்டுட்டு இது அப்படியே வந்து இதே போல 5 முட்டு பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். சோ செகண்ட் லைன் எப்படி போடுறது நான் உங்களுக்கு இந்த 5 முட்டு போட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ நாம வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இப்போ முடிச்சிருக்கோம். இன்னும் செகண்ட் லைன் பண்ணனும். இப்போ செகண்ட் லைன் எப்படி பண்ணனும்னா இந்த ரெண்டு மொட்டுக்கும் நடுவுல கேப்ல ஒரு மொட்டு போட போறோம். ஏற்கனவே 5 மொட்டு போட்டுட்டோம். இனி எப்படி இந்த லைன் பண்ணனும்னா எல்லா மொட்டுக்கும் நடுவுல ஒரு கேப் வருது. அந்த கேப்புக்கு நடுவுல அதே மாதிரி இப்போ எப்படி மொட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த மொட்டுங்க போடணும். இந்த 5 மொட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு மொட்டா போட்டு முடிச்சிடணும். முடிச்சிங்கன்னா இந்த பூ பார்க்க கொஞ்சம் பெரிய பூவா தெரியும். சோ இந்த லைனும் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி தரேன்.
இப்போ வந்து நம்ம இந்த பூ வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் மொட்டு இது. இப்போ முடிச்சதுக்கப்புறமா ஒயர் இது போல் உள்பக்கமாக விட்டுடுங்க. விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த பூவை வந்து நம்ம இன்னும் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட பீட்ஸு அந்த லீஃப்லாம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பீட்ஸு. கடையில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து ₹1 கிடைக்கும். ஸோ இந்த பீட்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த கலர் போடுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது எப்படி போடுறதுன்னா இந்த ஒயர் திரும்ப வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பீட்ஸை போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ஒயரை வந்து உள்பக்கமாக சொருக வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து அந்த பீட்ஸ் வந்து கோர்த்துட்டோம். இந்த பீட்ஸ் வந்து இப்போ உள்பக்கமாக சொருகிட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் பார்க்க அழகாக இருக்குது. நம்ம சிம்பிளாக வேணால் அப்படி பண்ணிக்கலாம். பீட்ஸ் இருந்தால் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் வந்து இதுக்குள்ளே சொருகி விடணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒயரோட எட்ஜில் ஒரு சின்னதாக க்ராஸாக ஒரு கட் போட்டுட்டு இதில் சொருகி விட்டுடுங்க. இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். லீஃபில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான லீஃப் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான லீஃப் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து முடிச்சிட்டோம். பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது போல் நான் ஒரு 2-3 கலரில் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம். இல்லைனா டோர்லலாம் வந்து வச்சு விடலாம். பொக்கே மாதிரி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.